வணக்கம் அன்பர்களே. இன்றைய ஆன்மீக பகுதியில் நாம் காணவிருப்பது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வரலாறு குன்றத்தூர். புராணங்களின்படி முருகன் திருத்தணியை அடைவதற்கு முன்பு இந்த இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை வணங்கினார். தாரகாசுரன் என்ற அசுரன் தேவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான். முருகன் தனது படையை திரட்டி திருப்போரூரில் அவனுடன் கடுமையான போரில் ஈடுபட்டு அவனை தோற்கடித்தான். போருக்குப் பிறகு இறைவன் திருத்தணிக்கு சென்று மீண்டும் அமைதியடைய விரும்பினார். திருத்தணிக்கு செல்லும் வழியில் ஒரு சிறிய மலையைக் கண்டு அங்கே சில நாட்கள் ஓய்வெடுக்க முடிவு செய்தார். மலையில் தங்கியிருந்த போது ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதை ஒவ்வொரு நாளும் வழிபட்டார். இந்த சிவனை கந்தழேஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். மேலும் இந்த லிங்கத்தை குன்றத்தூரின் அடிவாரத்தில் காணலாம். கந்தன் முருகன் அவரை வணங்கியதால் அவர் அவ்வாறு அழைக்கப்பட்டார். பின்னர் சோழ மன்னர் 2ஆம் குலோத்துங்கன் இந்த இடத்தில் கோயிலை கட்டினார். முருகனால் வழிபடப்படும் சிவபெருமானுக்கு ஒரு தனி சன்னதி உள்ளது. மலை குன்று அல்லது மலை எங்கிருந்தாலும் முருகனை அங்கே காணலாம் என்பது ஒரு தமிழ் பழமொழி. சில நாட்களுக்கு பிறகு முருகன் இந்த இடத்தை விட்டு வெளியேறி திருத்தணிக்கு சென்று அங்கு வசித்து வந்தார். பல்வேறு காரணங்களுக்காக பக்தர்கள் கோயிலுக்கு வருகிறார்கள். திருமணத்தில் தாமதம் ஏற்படுபவர்கள் திருமண தடைகளை நீக்க முருகனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். இதற்காக அவர்கள் அபிஷேகங்கள் மற்றும் திருமண விழாவையும் செய்கிறார்கள். சிலர் வஸ்திரங்கள் அல்லது ஆடைகளை வழங்குகிறார்கள். இந்த கோவிலில் ஒரு பெரிய அத்தி மரத்தை காணலாம். சந்ததி இல்லாதவர்கள் கோயிலுக்கு வந்து இந்த புனித மரத்தில் தொட்டில் கட்டுகிறார்கள். தங்கள் விருப்பங்கள் நிறைவேறி ஒரு குழந்தை பிறந்ததும் அவர்கள் கோயிலுக்கு திரும்பி குழந்தையின் எடைக்கு சமமான பழம் அல்லது சர்க்கரையை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இது 84 படிகள் கொண்ட மலைக்கோவில். மூலவர் வட திசையை பார்த்து உள்ளார். இது போன்ற ஆன்மீக விளக்கங்கள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.